உனக்கு ஒன்றும் ஆகாதுடி. ஆ எனக்கு ரொம்ப தலை சுத்துது. அத்தை என்ன அஜய்? கூப்பிட்ட சீக்கிரம் வர தெரியாதா? அங்க பாரு, இவ வாமிட் பண்ணிட்டா. அதுவும் இல்லாம தலை சுத்துதாமா. நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணு சீக்கிரம். என்ன அஜய் சொல்ற? ஆமா அத்தை, ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணுங்க. ஒருவேளை இவ ஐயோ அப்படி மட்டும் இருக்க கூடாது. என்ன தனியா நின்று புலம்பிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் போய் ஃபோன் பண்றீங்களா என்ன? இதோ போறேன். உனக்கு ஒன்றும் ஆகாதுடி, சரியா? நல்லா ரெஸ்ட் எடு, நான் இங்க தானே இருக்கேன். தேங்க்ஸ்டா அஜய். சாரி, என்னால தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம். வாய் மூடுஸ்ட்ரி, ஒழுங்கா எதுவும் பேசாம மீதியா ரெஸ்ட் எடு. சரி அஜய். இந்த அத்தை எங்க போச்சுனே தெரியல. பாரு, எப்போ ஃபோன் பண்ணி வர சொன்னேன், இன்னுமே என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை நான் பேசிட்டு இருக்கேன்ல. என்ன பேசிட்டு இருக்கியோ? எங்க ஏரியா வந்தா இன்னத்துக்கு வர வச்சிருப்பேன். சரிடா இரு. ஸ்ரீ, எதனால இப்படி பண்ணுது? ஏதாச்சும் என்னன்னு சொல்ல முடியுமா? தெரியலையே, இப்போதான் சாப்பிட்டேன், உடனே வாமிட் வந்துச்சு. அப்புறம் தலை சுத்துது, என்னால முடியல. சரி சரி, இன்னைக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. டாக்டர் இவதான், உங்களை கொஞ்சம் செக் பண்ணுங்க. சரி, எல்லாரும் வெளில போறீங்களா? என்ன, நானும் வெளில போக மாட்டேன். இத பாருப்பா, சொல்றது கேளு. ஒழுங்கா வெளில போ, நான் அவளை செக் பண்ணணும். என்ன விளையாடுறீங்களா? என்னால அவளை தனியா எல்லாம் விட்டு போக முடியாது. டேய் அஜய், சொல்றது கேளு, வா. அத்தை வான்னு சொல்றேன்ல, வாயேன். சரி வரேன், வா வெளில போலாம். இந்த பாருங்க, ஒழுங்கா செக் பண்ணுங்க அவளை, சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வெளில போ. ஏமா, அது யாருமா? அது உன் ஹஸ்பண்டா? அது சரி சரி, விடு விடு, ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, பார்த்தாலே தெரியுது. பரவாயில்ல, உன்னை நல்லா பாத்துக்கிறானே, உன்னை தனியா கூட விட்டு போக மாட்டான். கொடுத்து வச்சதான். ஐயோ, அவன் வேற இந்த நேரமா பார்த்து அப்படி ஆயிட்டானா? போச்சு, நம்மளோட பிளான் சொதப்பிடுச்சுனா இப்ப என்ன பண்றது? ஐயோ, நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. எப்படியோ வந்துட்டா, இவனை கட்டி வச்சிடலான்னு மட்டும்தான் நினைச்சேன். கடைசியில் இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலையே. என்ன பண்றது? ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அத்தை எதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. இல்லை, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னதான் தாச்சு அவளுக்கு? எது சாப்பிட்டாலும் வாமிட் வருதாமா? அதான் என்னன்னு தெரியல. ஒருவேளை ஏதோ அல்சர் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். வயிறு புண்ணா இருக்கும் அவளுக்கு. என்ன அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா அவன் பாத்துக்கிட்டோம் அவனெல்லாம்? அஜய், நான் சொல்லியிருக்கேன்ல, அமைதியா இரு. சரி, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அதான் இப்ப பதட்டமா இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? என்ன நடக்குமோ தெரியலையே. அப்படியே மட்டும் இருக்கக்கூடாது கடவுளே, அப்படியே மட்டும் இருக்கக்கூடாது. நல்ல வேலை அவங்க அப்பா ஊர்ல இல்லை, இல்லைன்னா அவருக்கு விஷயம் தெரிஞ்சிடும். என்ன நடக்க போதோ? ஸ்ரீ, உன்னெல்லாம் நான் பெற்றதுக்கு இன்னும் என்னத்தை தான் அனுபவிக்க போனா தெரியல. ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி அஜயை ஃபர்ஸ்டே கட்டியிருந்தானா இவ்வளோ பிரச்சனை இல்லை. சே, இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன வந்து சொல்ல போறாங்கன்னே தெரியல. பதட்டமா இருக்கு. கடவுளே, எல்லாரும் வேணும்னு கேட்பாங்க, ஆனால் நான் வேண்டான்னு கேட்குறேன். எல்லாம் அவளோட நன்மைக்காக தான். வேண்டாம், இருக்கக்கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, வந்துட்டீங்களா? அவளுக்கு ஒன்றும் இல்லை தானே? அது என்னாச்சு டாக்டர்? இவர் யாருங்க? அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா? ஆக போறவர். என்ன சொல்றீங்க? ஆனா அவ்வளோ கேரிங்கா பாத்துக்கிறாரு. என்ன விஷயம்னு கூட கேட்காம ஓடிட்டாரே உள்ள. அவன் அப்படிதான். என்னாச்சுன்னு சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். போச்சு, எல்லாம் போச்சு. ஸ்ரீ அம்மாவுக்கு போறா. என்ன சொன்னீங்க? என்னங்க இதை கேட்ட எல்லாம் சந்தோஷம் தான் போடுவாங்க, நீங்க என்ன இப்படி பண்றீங்க? அட, உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்க. அப்புறம் வந்து அவ ரொம்ப வீக்கா இருக்கா, ஸோ அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு வாங்க. சரியா? என்ன சொல்றீங்க? ஆமா, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. டாக்டர், நான் சொல்லலையும் தப்பா எடுத்துக்காதீங்க, அதை கழிச்சிட முடியுமா? என்னங்க என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? டாக்டர், நான் கதையை சொல்றேன், தயவு செஞ்சு இப்படி மட்டும் சொல்லாதீங்க. இது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். என்ன விளையாட்டா போச்சு உங்களுக்கு? நீங்க தானே இப்ப சொன்னீங்க வீக்கா இருக்குன்னு. ஆமா, அதுக்கு ஏதாச்சும் மெடிசன் அந்த மாதிரி ஏதோ கொடுத்து சரி பண்ண பார்க்கலாம். சரி பண்ண பார்க்கலாம் தானே சொல்றீங்க? ஆமா, எதாவது ட்ரை பண்ணணும்ல. இதை பாருங்க, என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துங்க ப்ளீஸ், உங்க கையில தான் இருக்கு. என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? அவன் லவ் பண்ண பையனை தான் கட்டிக்கிட்டான், ஆனா அவன் கொஞ்சம் கூட சரியில்லை. இதோ இப்போ பாத்தீங்களா, அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறான். அதுக்கு அந்த குழந்தை தடையா இருக்குமோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், ப்ளீஸ் என் பொண்ணுக்காக. அப்படியா? சரி, உங்க பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க, பேசிட்டு நீங்க கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் எதாவது நான் பாத்துக்கலாம். இல்ல டாக்டர், அவளுக்கே தெரியாம. என்ன விளையாடுறீங்களா? என்னாலாம் முடியாது, ஆளை விடுங்க ப்ளீஸ். நான் தான் சொல்லிட்டேன்ல, விடுங்க ஃபர்ஸ்ட். டாக்டர், அடச்சே, என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க? ஐயோ, வீக்கா இருக்குன்னு தானே சொன்னாங்க. சரி, பார்த்துக்கலாம். தான் இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, எப்படியாச்சும் இவ்வளோ அஜய்க்கு தான் கட்டி வைப்பேன். எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, ஏன் அஜய்க்கு கூட தெரியக்கூடாது. எப்படியாச்சும் இப்படியே மூடி மறைச்சிடணும். ஸ்ரீ, நல்லா தானே இருக்கா? நல்லா தான்டா இருக்கா. ஏதாச்சும் சொன்னாங்களா உங்ககிட்ட? இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லலை. அவங்க நான் செக் பண்ணிட்டு வெளில வந்துட்டாங்க. அப்படியா? சரிடி, சரி நல்லா ரெஸ்ட் எடு. ஏதாச்சும் சாப்பிட்றியா? நான் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துட்டுமா? இல்லை அஜய், வேணாம். ஸ்ரீ, அமைதியாக இருங்க, கொஞ்ச நேரம் அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும். இவன் ஒருத்தன்
டேய் ஏதாச்சும் சொன்னாங்களாம்மா அவகிட்ட? இல்லை இல்லை எதுவும் சொல்லலையா? அம்மா என்ன சொன்னாங்க உன்கிட்ட? அவளுக்கு என்னாச்சு? அதுவா, அவளுக்கு இது அதான் வயிறு புண்ணுன்னு சொன்னால, அதனால தான் இப்படிதான் இருக்குமா. டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க, இது சரியாயிடுமா கொஞ்ச நாள்ல. அப்பாடி நல்ல வேலை. நான் கூட பயந்துட்டேன். என்னன்னு? இல்லை ஒருவேளை பெரிய லெவலுக்கு ஏதோ எடுத்துகிட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ ஸ்டார்டிங் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்ல. ஆமாம் ஆமாம், நல்ல வேலை இந்த டாக்டர் எதுவும் இவகிட்ட வளரல. அப்பாடி, நமக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். எப்படியாச்சும் இப்படியே வச்சுக்கணும். எப்படியாச்சும் அந்த மனுஷன் ஊர்லேருந்து வரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். அத்தை என்னாச்சு உனக்கு? புலம்பிக்கிட்டே இருக்கா? அதுவா, இவ 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 உடம்பு சரியாயிடணும் தான், வேற என்ன? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன்ல, நீங்கள் போங்க. சரி சரி, நீயே பார்த்துக்க, நான் போகிறேன். எப்படியோ இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சமாளிச்சாச்சு. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். அப்பா, இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்க தானே? பொற்குடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், உங்க 2 குட்டீஸ் எப்படி இருக்காங்க? மனிஷா சிஸ்டர், ஹேமமாலி சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், சன்யாராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரண் சிஸ்டர், கவி சிஸ்டர், பித்தி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், அண்ணா சுட்கி சிஸ்டர், எப்சிபா சிஸ்டர், சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், ஹாய் ஐஸ்வர்யா தங்கம், அகஸ்தியா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், மகா சிஸ்டர், முருகேஸ்வரி சிஸ்டர், அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர், பவித்ரா முருகேசன் சிஸ்டர், ஹாய் ஜோதி, ஞானசெல்வி சிஸ்டர், ஹாய் ஜனனி முத்துக்குமார், மாரி சிஸ்டர், அபர்ணா சிஸ்டர், சாஃப்ரின் சிஸ்டர், அஞ்சலி ஹரி சிஸ்டர், நதியா சிஸ்டர், நிதர்ஷினி சிஸ்டர், பிரியதர்ஷினி சாமிநாதன் சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புஜான சிஸ்டர், ஷாலினி சிஸ்டர், கிருஷ்ணவேணி சிஸ்டர், அவங்க 2 குட்டீஸும் எப்படி இருக்காங்க? கோமதி சிஸ்டர், அருணா சுஜி சிஸ்டர், ஆன்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மோனிஷா சிஸ்டர், அம்மு சிஸ்டர், உங்கள் அஸ்வித் குட்டி எப்படி இருக்காங்க? ஹாய் ஹேமாவரி, சுசி சிஸ்டர், பொன் கார்த்திக் சிஸ்டர், அஸ்மி பேபி சிஸ்டர், பிரியா தேவசேலன் சிஸ்டர், சந்தியா சிஸ்டர், கலவாணி சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், சின்னையா சுமதி சிஸ்டர், காயத்ரி சிஸ்டர், தாரணி சிஸ்டர், யோஷ்வா சிஸ்டர், சௌந்தர்யா சிஸ்டர், ஜாஸ்மினி ரோஜா சிஸ்டர், சாய் சிஸ்டர், மேனகா சிஸ்டர், சனா பாலன் சிஸ்டர், வினோத் ரூபா சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜெயராஜி சிஸ்டர், ஆஷிகா சிஸ்டர், எசக்கி சிஸ்டர், ராஜமணி சிஸ்டர், வேளாங்கண்ணி சிஸ்டர், அமிர்தலக்ஷ்மி சிஸ்டர், வனிதா சிஸ்டர், பத்மா சிஸ்டர், முன்னி சிஸ்டர், முத்துக்கனி சிஸ்டர், கிருஷ் சிஸ்டர், சுனில் சிஸ்டர், கௌசல்யா சிஸ்டர், சாரதா தேவி சிஸ்டர், காயு சிஸ்டர், கோகிலவாணி சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலையரசி சிஸ்டர், சஹிரா பேகம் சிஸ்டர், கலை சிஸ்டர், வினோத் பத்மா சிஸ்டர், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலர் சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அபி சிஸ்டர், உங்கள் நேம் எனக்கு தெரில, சவுதியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக? ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஆனால் உங்கள் நேம் கேட்டு நீங்கள் சொல்லவே இல்லை. உங்கள் நேம் சொல்லுங்களேன், நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் சொல்லிடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு, அவ்வளோ தூரத்துலேருந்து எனக்கு கொடுக்கறதுக்கு. அப்புறம் நேற்று மாதிரியே நிற்கும், ரொம்ப அழகா இருக்கீங்க போல, அந்த சிரிப்போட அப்படியே இருக்கணும், ஓகேவா? எங்க சிஸ்டர் புரியுதுல்ல? அப்புறம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஐஸ்வர்யா தங்கம், உனக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொன்னீங்க கரெக்டாக? ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நான் டெய்லி சொல்கிறேன்ல ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு. பார்த்துக்கல பார்த்தியா? சரி, சேஃபாக இருக்கணும், புரியுதா? நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு பிடிச்சதை சாப்பிட்டு சேஃபாக இருக்கணும், ஓகே? ஆமாண்டா தங்கம், ஹெல்த்தை பார்த்துக்கோ, அப்புறம் ஹாப்பியாக இருக்கவும் மறந்துடாத, ஓகேவா? எல்லாத்துக்கும் தான் சிஸ்டர், உங்கள் எல்லாத்துக்கும் தான், உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், தெரியுதா? சரி ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், ஓகேவா? காலைல எந்திரிக்கும் போதும் ஹாப்பியாக தான் எந்திரிக்கிறீங்க, நைட்டு தூங்கும் போதும் எதை பற்றி யோசிக்காதீங்க, நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஹாப்பியாக படுத்து தூங்குங்க, ஓகேவா? பாய், வீடியோக்குள்ளே போகலாம், நாளைக்கு பார்க்கலாம். ச்சே, இந்த ஸ்ரீயோட அம்மா ஏன் தான் அப்படி இருக்காங்களோ தெரியல, கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. இதில் வேற அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. விக்கி கிட்ட இதை சொல்லலாமா வேண்டாமான்னு கூட தெரில. ஆல்ரெடி எப்படியும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவான். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆனால் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடணும். நாளைக்கு திரும்ப போய் பேசலாமா இல்லை வேண்டாமா? என்ன பண்ணுறது? ஒரு நல்ல யோசனையே வரமாட்டேங்குது இவ விஷயத்தில். ஏன்னா அவங்க அம்மா தான் இப்போ பிரச்சனையாக இருக்காங்க, மற்ற வீட்டிலலாம் கூட அப்படி இல்லை. என்ன பண்ண போகிறானே தெரில. விக்கி விஷயத்தில் என்னால் ஒரு கரெக்டான முடிவே எடுக்க முடியல. என்ன பண்ணாலும் அது பிளாக்காக தான் போய் முடியுது. என்ன பண்ணுறது? அவன் என்ன ரொம்ப ஆனால் சொல்கிறான். அந்த அவன் பேர் கூட தெரில, ரொம்ப தான் பண்ணிகிட்டு இருக்கான் அவன். பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன், இல்லைன்னா ஏதாச்சும் அவன் மூஞ்சி அடிச்சு உடச்சு விட்ருப்பேன். அவனும் அவன் மூஞ்சும் அதெல்லாம் ஒரு மூஞ்சின்ட்டு சி ரொம்ப தான் ஆனால் சொல்கிறான், பெரிய இவன் மாதிரி. ஒருவேளை அவனுக்கு கட்டி வச்சிருவாங்களோ ஸ்ரீயை? இல்லை அப்பெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஐயோ, ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்? என்ன இவன் ஏதோ புலம்பிட்டு இருக்கான்?
நாம் இந்த நேரத்தில் கோவமாக போனால் அவன் இன்னும் தான் அப்செட் ஆவான். சரி, நம்ம நார்மலாகவே போய் பேசலாம். ப்ரோ நிதிஷ், ஏன் இப்படி இருக்க? அதை இவ்வளோ பக்கத்தில் வந்தா கேட்ப. சாரி, நான் உன்னை பயன்படுத்தலாம் இருந்துச்சுன்னா அதான் அப்படி பக்கத்தில் வந்தேன். இப்போ தள்ளி வந்துட்டேன். நிதிஷ், என்ன செல்லம்? நான் இன்னைக்கு ஆர்த்தி கூட தூங்கிக்கிறேன். அதை சொல்ல தான் வந்தேன். நான் கிளம்புறேன். கிளம்பட்டுமா? ஏன் செல்லம் இப்படி வளர்ற? ஒன்றும் இல்லை. நான் நார்மலாக தானே இருக்கேன். நீ விடு ஃபஸ்ட்டேனே. முடியாது, சும்மா இருந்தேன், கடுப்பில் இருந்தேன். வந்தல்ல, அது இவ்வளோ கிட்ட வந்த, விட முடியுமா? முடியாது. டேய், நீ கொஞ்சம் டல்லாக இருந்தியா? அதுவும் இல்லாமல் கடுப்பாக இருந்த, ஏதோ புலம்பிட்டு இருந்த. கண்டிப்பாக ஸ்ரீ விஷயமாக தான் இருக்கும். அதான் கொஞ்சம் ஆறுதல் சொல்லலாமேன்ட்டு பக்கத்தில் வந்தேன். அது தப்பா? ஆறுதல் சொல்ல வந்தல்ல, அப்போ நீ தான் என்னோட சொல்யூஷன். என்ன? நானா? ஆமாம். டேய், நான் ஆத்தி ரூமுக்கு போகிறேன்டா, விடுறா. முடியாது. நிக்கி, நீ புலம்பிட்டுன்னு ஒன்று விட்டுருக்கணும். போன போது நான் வந்த பத்தியா? எனக்கு இது தேவைதான். விக்கி, ஆ, நாங்கள் கண்டிப்பாக ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்துடுவோன்னு நம்புறீங்களா? நீ நம்புறியா? நம்புறேன்டா. என்னதான் உங்கள் முடிவை இப்போ சொதப்பினாலும் கண்டிப்பாக அவளை கூப்பிட்டு வந்துடுவீங்க. தேங்க்ஸ் டி. சரி, விடுறியா? அது எப்படி விட முடியாது? டேய், என்ன சொல்லும்? என்னோட சொல்யூஷன் நீதான் சொன்னல, ஒழுங்கா இங்கே தான் இருக்க. இல்லை நம்ம நாளைக்கு பேசிக்கலாமே. நான் கிளம்புறேன். ஹலோ மேடம், நீ இப்போ என்னோட ஒய்ஃபு அப்படின்னா எனக்கு தெரியும்ல, பொண்டாட்டி. ஒழுங்கா நீ இங்கே தாண்டி இருக்க. ஆஹா, விட்டா தானே போவ. என்ன ஸ்ரீ, நீ பாட்டுக்கு போயிட்ட, அவ்வளோதானா? ஃபஸ்ட்டு என் மேலே தப்பு இருந்துச்சு தான், ஒத்துக்கிறேன். உன்னை நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எனக்கு புரிய வச்சாங்க. ஆனால் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. என்னை தனியாக விட்டு போயிட்டல. நீ எப்படி எப்படி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸை விட்டு வான்ட்டு? உனக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாங்கன்னு. நமக்கு ஒன்றுனா உடனே வந்து நிற்கிறது இவனுங்க தாண்டி. நீ என்னைக்கு அதை புரிஞ்சிக்க போகிறேன்னு தெரில. நான் உன்னை மிஸ் பண்ணாமலாம் இல்லை, மிஸ் பண்ணுறேன். அதே சமயம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் என்னால் மிஸ் பண்ண முடியாது. நீ எனக்கு வேணும் ஸ்ரீ. உனக்கு இது எப்போ புரியும்னு தெரில, பட் நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். நானும் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அவ்வளோ கோவமா? ஃபோனை ஆஃப் பண்ணிட்ட? இப்போது நீ இல்லாமல் நான் மட்டும் தனியாக இருக்கேன் இந்த ரூமில். ஏதோ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குடி. உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வருதா என்னன்னு கூட எனக்கு தெரில, பட் நான் மிஸ் பண்ணுறேன். உன்னோட ப்ரெசன்ஸை மிஸ் பண்ணுறேன். என்னவோ, சாரிடி. நீ இந்த ரெக்கார்டை எப்போ கேட்பேன்னு எனக்கு தெரியாது, பட் கேட்டினா உன் மனசு மாறுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வந்து உன்னை கூப்பிட்டு வந்துடுறேன். ஏன் ஸ்ரீ, உன்னால் என்னை புரிஞ்சிக்க முடியலையா? ஒருவேளை நான் உன்னை புரிஞ்சிக்காம விட்டதுனால நீ என்னை புரிஞ்சிக்கலையோ? சாரிடி. நீ இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஒழுங்காக என்னால் ஒர்க் பண்ண முடியல, ஏன் சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்படியே இதே பெட்டில் இப்படியே இருந்துடலாம் போல் இருக்குது. உலகமே அப்படியே நின்று போன மாதிரி இருக்குது. உனக்கு அப்படி இல்லையா? மேபி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். தாராளமாக எடுத்துக்கோ. ஆனால் திரும்ப என்கிட்ட மட்டும் வந்துரு, எங்ககிட்ட வந்துரு. நாம் தாண்டி ஃபேமிலி, நம்மலாம் ஒன்று. அதை நீ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நீ ஏன் யோசிச்சு பார்த்தா தெரியும், நமக்கு ஒன்றுனா அவனுங்க வந்து நிற்பானுங்க. ஏன், நம்ம வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு சொன்னாலே அவங்க கண்டிப்பாக போயிடுவாங்க. உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டி. நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஆல்ரெடி தண்டனை கொடுத்துட்டேன். இன்னும் கொடுக்காத, என்னால் தாங்கிக்க முடியாது. நான் ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்லாம் கிடையாது. அதே மாதிரி உன்னை ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு போக முடியாதுடி. எனக்கு நீ வேணும், என் லைஃப் லாங் நீ வேணும். நான் சாகிற வரைக்கும் நீ எனக்கு வேணும். நீயும் ஒன்று தான், இங்கே இருக்க எல்லோரும் ஒன்று தான்.
அதை நீ புரிஞ்சுக்கிட்டினாலே கண்டிப்பாக வந்துடுவ. நீ வரக்கூட வேண்டாம், ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு போதும். உன் கண்ணு முன்னாடி நான் இருப்பேன். ப்ளீஸ் டி, நான் ஆல்ரெடி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரேடியாக மிஸ் பண்ண வச்சிடாத. ஸ்ரீ, என்னதான் பண்ணிகிட்ருக்க? என்னால் தூங்கியிருப்பியா? இல்லை நீயும் என்ன மாதிரி புலம்பிகிட்டு இருக்கியா? என்னவோ என்னால் பேசாமையும் இருக்க முடியல, அமைதியாகவும் இருக்க முடியல. பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி. என்னன்னு தெரில, உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உன்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். உன் காதில் ரத்தம் வர அளவுக்கு பேசுவேன். சாரிடி, வந்துரு ப்ளீஸ். என்னால் உங்கள் வீட்டுக்கு வர முடியல. உங்கள் அம்மா எப்படி பேசினாங்கன்னு உனக்கு தெரியும்ல. என்னை பார்த்தா அனாதைன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் அனாதை இல்லடி. என் கூட பிறந்தவனுங்க 6 பேர் இருக்கானுங்க. அப்புறம் எப்படி நான் அனாதையாவேன் சொல்லு? என்னால் அதை ஏற்றுக்க முடியலடி. அதுவும் இல்லாமல் இவனுங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அதையும் என்னால் ஏற்றுக்க முடியல. என்ன சொன்னதை கூட ஓரளவுக்கு தாங்கிப்பேன்னு வச்சுக்கோ, ஏதோ என் மேலே உரிமை இருக்குன்ட்டு. இவனுங்களை சொல்லியிருக்கக்கூடாதுல்ல, என்னென்னவோ சொல்லி திட்டாங்க. அது என்னால் ஏற்றுக்க முடியலடி. அதுதான் உங்கள் வீட்டில் வந்து என்னால் உன்கிட்ட பேச முடியல. ப்ளீஸ் டி, உங்கள் அம்மா மூஞ்சில் முழிக்க எனக்கு பிடிக்கல. நீ புரிஞ்சுப்பன்னு நம்புகிறேன். ஒழுங்காக சாப்பிடு, நல்லா தூங்கு, ஹெல்த்தை பார்த்துக்கோ, சரியா? என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்காக இருப்பேன், அதை மட்டும் மறந்துடாதடி. குட் நைட். லக்ஷ்மி, 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 வீட்டில் இருக்கியாமா? யாரு உள்ள வாங்க. நான் தாம்மா. அதான் அண்ணா நீங்களா? வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. சரி உட்காருங்கண்ணே, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னண்ணே நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க. இருங்கண்ணே, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அட இல்லைம்மா, வேண்டாம். அது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம்ண்ணே சொல்லுங்க. அது ஸ்ரீயை பற்றி. அண்ணே இங்க பாருங்க, அதை பத்தி மட்டும் பேசாதீங்க, மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் பேசுங்க. இல்லைம்மா, விக்கி ரொம்ப பாவம், கொஞ்சம் அவளுக்கு ஏதாச்சும் எடுத்து சொல்லி அனுப்பிச்சு விடுங்களேன். அண்ணே நான் தான் சொல்றேன்லண்ணே, வேற ஏதாச்சும் பேசுறதா பேசுங்க ப்ளீஸ், அதை விட்டுருங்க. அதுக்கு இல்லைம்மா, இப்போதான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆச்சு இல்லைண்ணே, அந்த பொண்ணு நல்லா வச்சு பார்த்துக்கணும்ல. நடுராத்திரில அப்படியே அனுப்பிச்சு விட்டுறது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என்னன்னு இதெல்லாம் அழுதுகிட்டு வந்து நிற்கிறா. அப்போ எப்படி இருக்கும்? இதே உங்க பொண்ணு அப்படியே தான் நின்றுண்டா நீங்க சாதாரணமாக அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? சரிம்மா, எனக்கு புரியுது. அவ அவ அவளை அந்த நேரத்தில் அமைச்சிருக்க கூடாதுதாம்மா. ஆனால் அவள் தப்பா புரிஞ்சுக்கிட்டா. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா? எதுவாக இருந்தாலும் கூட வாழ வந்த பொண்ணை இப்படி நடுராத்திரில அனுப்பிச்சுட்டு இருக்க கூடாதுண்ணே. என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் சரி, இதான் பழக்கமா? புரியுதுமா, அவனுங்க மேலே தப்பு இருக்கு. நான் வேணா அவனுங்களை மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஸ்ரீயா அனுப்பிச்சு விடாமா? இல்லைண்ணே, என்னால் முடியாது. நான் அப்போவே சொன்னேன் அவன் வேண்டான்னு, என்ன மீறிட்டு போனான். இன்னைக்கு பாருங்க எங்கே வந்து நிற்கிறான்னு, என்கிட்ட தானே வந்து நிற்கிறா. ஐயோ இல்லம்மா, அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. சண்டையே அவங்களுக்குள்ள இல்ல. அது அவ புரிஞ்சுக்கிட்டானா கண்டிப்பா அவளே வந்துருவா. இதோ பாருங்கண்ணே, வேண்டாம், போதும், விட்டுருங்க. அவள் கொஞ்ச நாள் ஆச்சு நிம்மதியாக இருக்கட்டும். இப்படி வந்து தினம் அவளை கொள்ளாதீங்க. அம்மா, நான் வேணா அவகிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசி பார்க்கட்டுமா? அண்ணா அவளுக்கே உடம்பு சரியில்லைண்ணே, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஒரு 2 நாள் ஆச்சு அவளை நிம்மதியாக விடுங்களேன். என்னம்மா சொல்ற? என்னாச்சு அவளுக்கு? அவள் ஒழுங்காக சாப்பிடாம உடம்புல சத்தே இல்லை, அதனால தான் அவள் படுத்துட்டு இருக்கா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு உடம்பு தேத்தணும்ல. என்னம்மா சொல்ற? நான் ஒரு தடவை அவளை பார்க்கலாமா? வேண்டாண்ணே, அவள் படுத்துட்டு இருக்கா, அவளை யாரும் தொல்லை பண்ணாதீங்க. சரிம்மா, எந்திரிச்சானா கொஞ்சம் சொல்றியா? நான் வந்துட்டு போனேன்னு. நான் சொல்ல மாட்டேனே. ஏமா அப்படி பண்ற? தப்பு பண்ணதே உன் பொண்ணுதான். ஆனாலும் நாங்க திரும்ப வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்ற? என்ன தப்பு பண்ணது என் பொண்ணா? ஆமாமா, தப்பு பண்ணதே உன் பொண்ணுதான். இல்லாத ஒரு விஷயத்த அவளா நினைச்சு இப்ப தேவலாம் சண்டை போட்டு இந்த வரைக்கும் வந்துட்டா. நானே எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ஆனா இங்க பாருங்க, அவளை அனுப்பிச்சு விடுங்க. அவங்க வாழ வேண்டியவங்க 2 பேரும் வாழட்டும். சொன்ன கேளுங்க. என் பொண்ணு அப்படி என்ன தப்பு பண்ணா? அவ நடக்காத ஒரு விஷயத்த நினைச்சு அவளா சண்டை போட்டு இங்க வந்துட்டா. என்ன பண்ணா?